மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் கோலினியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டு இந்த வெர்டிசஸ் வந்து கோலினியர் ஒரே கோடமைந்தவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, அது கோலினியரா இல்லையான்னு கேட்கல. செகண்ட் சம் கேட்ட மாதிரி கோலினியரா இல்லையான்னு கேட்கல. இது கோலினியர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கோலினியரா இருந்துச்சுன்னா இதனோட ஏரியா என்ன அப்படின்னு இதனோட ஏரியோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. தேர்ட் சம்ல பாத்துருப்பீங்க, இதே மாதிரி கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கொடுத்துருந்தாங்க. ஏரியா என்னன்னு கொடுத்துட்டு நான் வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஆனா இங்க ஏரியா கொடுக்கல, அது வேலை கோலினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோலினியர் கொடுத்தா ஏரியாவோட வேல்யூ வந்து 0 வாங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கங்க. ஃபார்முலா எழுதிக்கிட்டு இது அப்படியே எழுதி வேண்டியதான். ஏரியா என்னது 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஏரியா அப்படின்னு 0னா இதை எப்படி எழுதுவோம், 2 3 4a 6 3 and 2 and 3. சோ இப்ப டைரக்டா எழுதிடலாம். 1/2 ஏரியா ஈக்குவல் 0 அப்படின்னு எழுதிருக்கேன். 2a plus 12 plus 18 minus 12 plus 6a plus 6. சோ இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், 1/2 இந்த 2 என்ன பண்ணலாம், மல்டிப்ளை அங்க கொண்டு போயிடலாம், 0 ஆயிரும். அப்ப இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். இங்க ஒரு 2a plus இத ரெண்டு மட்டும் ஆட் பண்ணலாம். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், a டைம் இல்ல. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2a plus 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் இதை சால்வ் பண்ணிட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம். அப்ப இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட் 18 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப பிளஸ் 18 ஈக்குவல் டு வெளியே வருது. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 18 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்ப இங்க ஒரே ஒரு a டைம் மட்டும் தான் இருக்கு, 6a, வேற a டைம் இல்ல. அப்ப அப்படியே வெளியே கொண்டு வந்துருவோம். அப்ப மைனஸ் a, வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் a. சோ சால்வ் பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு 2a மைனஸ் 6a அப்படின்னா ஆன்சர் மைனஸ் 4a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இங்க ஒரு 30 minus 18, 30 minus 18, 12, plus 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். equal to 0. So அப்ப இந்த plus minus 4a வை equal to இந்த பக்கம் கொண்டு வரும், plus 4a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா 0 தான் இருக்கு, 0 plus 4a plus 4a தான். அப்புறம் இங்க ஒரு 12. So அப்ப a equal to 12 divided by 4. இந்த 4 மல்டிப்ளை வந்து டிவைட்ல கொண்டு போயிட்டேன். அப்ப a equal to என்ன கிடைக்கும், 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கட் கொடுத்தீங்கன்னா 3 ஆன்சர் கிடைக்கும். சோ இவ்வளவு ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். ஏரியா கொடுக்கல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகணும்னா கோலினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோலினியர்னா ஏரியா 0 டைரக்டா கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப அடுத்த சம்முக்கும் இதே மாதிரி தான் எடுக்க போறோம். நிறைய ஏ இருக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஈஸியா செஞ்சிடலாம். சோ செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா ஏரியா வந்து 0 தான். ஆஃப் இன்ட்டு வேல்யூஸ் எப்படி போட்டுக்கலாம், a 2 minus 2a minus a plus 1 2a minus 4 minus a 6 minus 2a again திருப்பி a 2 minus 2a. சரியா, நிறைய மைனஸ் சைன் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்யுங்க. சோ ஏரியா வந்து 0 half a into 2a 2a square. வச்சுக்கோங்க, 3a எழுதிடக்கூடாது, மல்டிப்ளை பண்றோம். a into 2a 2a square. அதே மாதிரி இங்க வச்சு மல்டிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஃபர்ஸ்ட் a வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்து 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் ஈஸியா இருக்கும். சோ மைனஸ் a வச்சு பண்றேன், மைனஸ் a 6 மைனஸ் 6a மைனஸ் a into 6 மைனஸ் 6a. அடுத்து மைனஸ் a into மைனஸ் 2a. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் 2a into a ஸ்கொயர். ஓகேவா, a வச்சு பண்றேன். அடுத்து 1 வச்சு பண்றேன். அப்ப 1 into plus 6 6 1 into minus 2a minus 2a. அவ்வளவுதான். இந்த கிளியரா முடிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் அடுத்து மைனஸ் 4 வச்சு ரெண்டையும் பண்ண போறேன். மைனஸ் 4 into 2 மைனஸ் 8. அப்புறம் மைனஸ் 4 மைனஸ் அப்ப பிளஸ் ஆ மாறிடும். அப்ப 8a. அதே மாதிரி மைனஸ் a வச்சு பண்றேன். அப்போ மைனஸ் 2a மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்போ 2a ஸ்கொயர். ஓகேவா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். அடுத்து மைனஸ், அடுத்து கீழ இருந்து பண்ணணும், அப்படி எழுதிட்டேன். மைனஸ் இப்ப கீழ இருந்து இதை பண்ண போறோம். இங்கே சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 2a அப்புறம் பிளஸ் 2 அப்புறம் மைனஸ் 2a வச்சு அப்போ 2a இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறுது 2a ஸ்கொயர் மைனஸ் 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 பிளஸ் மைனஸ். அப்போ 2a வச்சு ஒன்னா பண்ணா 2a. அகைன் திருப்பி இதை வச்சு பண்ண போறேன். 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2a இன்ட்டு 4 8a 2a ஸ்கொயர். அப்புறம் 6 வச்சு a பண்றேன். பிளஸ் 6a அப்புறம் மைனஸ் 2a ஸ்கொயர். சோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இனிமேல்ட்டு 2 அப்படியே இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு போயிடலாம். அப்போ 0 ஆயிரும்.
2 into 0 0 தான். அப்ப இந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ எங்கலாம் a ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2a ஸ்கொயர் இங்க ஒரு 2a ஸ்கொயர். சோ அப்போ இங்க ஒரு 2a ஸ்கொயர் மொத்தமா 6a ஸ்கொயர். அப்புறம் a டேர்ம் எங்கலாம் இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு a டேர்ம், இங்க ஒரு a டேர்ம், இங்க ஒரு a டேர்ம், இங்க ஒரு a டேர்ம். சரியா? அப்போ 6a minus 8a minus 8a plus 8a 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்புறம் இங்க ஒரு 2a மட்டும் இருக்கு. அப்போ minus 2a தான் ஆன்சரா கிடைக்கும். நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. minus 6a இங்க ஒரு மைனஸ் இருக்குனால ரெண்டையும் ஆட் பண்ணி தான் ஆகணும். minus 6a minus 2a minus 8a அப்புறம் இங்க ஒரு plus 8a minus 8a plus 8a 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்புறம் இங்க ஒரு minus 2a மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது மட்டும் தான் எழுதிருக்கோம். சரியா? தென் அதே மாதிரி மைனஸ் இதையும் சால்வ் பண்ணி அப்படியே வெளியே கொண்டு வந்துருவோம். அப்போ a ஸ்கொயர் டேர்ம் இங்க ஒரு a ஸ்கொயர் இங்க ஒரு அப்ப இங்க ஒரு பிளஸ் a ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது. ஒரே ஒரு மைனஸ் a ஸ்கொயர் மட்டும் இருக்கு. மைனஸ் a ஸ்கொயர் வெளியே கொண்டு வந்தோம்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மாறிடும். பிளஸ் 2a ஸ்கொயர். சரியா? அடுத்து a டேர்ம்ல எடுக்கலாம். இங்க ஒரு a 2a இங்க ஒரு 2a அப்போ 4a அப்படின்னு சொல்லி கிடைக்கி மைனஸ் 4a பிளஸ் மைனஸ் 4a இங்க ஒரு மைனஸ் 8a இருக்குது. அப்படின்னா மைனஸ் 12a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் 12a பிளஸ் 6a அப்படின்னா மைனஸ் 6a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். வெளியே வரும்போதுல பிளஸ் மாறிடும். ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப பிளஸ் மாறிடும். அடுத்து இங்க ஒரு 2 கான்ஸ்டன்ட் வேற எங்கேயுமே இல்ல. ஒரு 2 மட்டும் தான். பிளஸ் 2 இருக்கு. வெளியே வரச்சுல மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி மாறிடும். சோ இப்போ இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். 0 equal to 6a square. 6a square வேற எங்கேயா இருக்குதா? இப்போ இது a square டேர்ம் தான். சோ 6a square plus 2a square அப்ப என்ன கிடைக்கும்? 8a square னு கிடைக்கும். அப்புறம் இங்க ஒரு 2a minus 2a plus 6a என்ன கிடைக்கும்? plus 4a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். minus 2. ஆக்சுவலா இதுல ஒரு கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண மாட்டோம். இங்க ஒரு 6a சரி இங்க ஒரு 6 இங்க ஒரு minus 8 6 minus 8 minus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ அப்ப இங்க என்ன கிடைக்கும்? plus 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிக்கா? எல்லாத்துலயும் காமனா என்ன இருக்குன்னு பார்ப்போம். 4 காமனா இருக்கு. 4 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 2a ஸ்கொயர் plus 2a plus a minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். equal to 0. 4 இந்த பக்கம் கொண்டு வந்தலாம். அப்போ 0 ஆயிடும். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும் வெறுமனையா 2a ஸ்கொயர் plus a minus 1 equal to 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இது என்ன பண்ண போறோம்? t மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஃபேக்டரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 into minus 1 மேல minus 2 கீழ 1. அப்போ 1 into 1 into 2 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் போடணும். கீழே பிளஸ் இருக்க கிடைக்கும். முன்னாடி 2a இருக்கிறதுனால divided by 2a. அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவோம்? 2a minus 1 2a plus 2 அப்படின்னு எழுதுவோம். equal to 0. அப்ப ஆன்சர் எடுக்கிறது முச்சுல 2a minus 1 equal to 0. 2a equal to 1 plus 1 இந்த பக்கம் போகும்போது plus 1 மாறிடும். அப்ப a equal to 1 by 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் ஆன்சர் என்னது? 2a plus 2 இருக்கு. equal to 0. அப்ப 2a equal to minus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப a equal to minus 2 by 2 கேன்சல் பண்ணா 1. அப்ப a equal to minus 1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். சோ அவ்வளவுதான். ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் மைல்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். மிஸ்டேக்கே வராது. எந்த விதமான மிஸ்டேக்ஸும் வராது. சோ ஆன்சர் -1 1 by 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து 5th சம் பார்க்கலாம். சோ 5th சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு find the area of the quadrilateral அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நாற்கரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதுல நாற்கரத்தின் பரப்பை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுக்கல. A B C D அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி கொடுக்கல. சோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணாம கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்து ஆர்டர் பண்ணிக்கணும். சோ கிராஃப் பண்ணிக்கிறேன். x y. சரியா? அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணலாம். -9 -2. அப்போ -9 இங்க வரும். -2 னா கீழ. அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். சோ -9 -2. ஓகே. அடுத்து -8 -4. சோ -8 -4. நெக்ஸ்ட் 2, 2. அப்போ 2, 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 1, -3. சோ 1 இங்க இருக்கு. -3 இங்க வரும். சோ இத வச்சு தான் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு கிளாக் வைஸ்ல என்ன பண்ணனும் அப்படினா
எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னவோ அதுதான் a. இப்போ இதுதான் a. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் எங்க இருக்குதோ அதான் a. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா இங்க தான் a எடுத்துக்க போறோம். சரியா? இங்க இருந்துட்டு கிளாக் வைஸ்ல அப்படியே போகும். சோ இது a னா அடுத்த டைம் இது b, அடுத்த டைம் இது c, அடுத்த டைம் இது d. சோ இதுதான் அந்த குவாட்ரிலேட்டரோட டயகிராம். சரிங்களா? சோ அந்த குவாட்ரிலேட்டர்ல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த படி நம்ம ஆர்டர் எடுத்துக்கிறோம். A B C D. இப்போ இந்த ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. A B C இங்க இருக்குது, D இங்க இருக்குது. ஆனா இங்க மாறி மாறி இருக்குதா? சோ இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஆன்சர் தப்பா கிடைக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சம் செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னது? சோ டைரக்டா எழுதிடலாம். ஏரியா equal to half. So first time என்ன எழுத போறோம்? -9 -2, second -8 -4, third 1 -3 and 2 and 2, again திருப்பி என்ன பண்ணனும்? -9 -2. So இத வச்சு சம் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இது ஃபுல்லா மல்டிப்ளை. சோ அப்போ half மல்டிப்ளை பண்ணோம்னா minus plus 36, then minus plus 27, then minus plus into plus 2 minus 4 minus அடுத்து கீழ இருந்து ஃபுல்லா மேல. அப்போ minus plus 16, then minus 4 minus 6 minus 18. so இத சால்வ் பண்ணனும் அப்படினா 36 plus 24, அப்போ 60 அப்படி கிடைக்கும். 60 plus 2 62, 62 minus 4 58 minus இங்க ஃபுல்லா சால்வ் பண்ணுவோம். 16 minus 6 10, so 10 minus 4 6, 6 minus 18 minus 12 அப்படி கிடைக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால plus 12 அப்படி எடுத்துக்கலாம். so next 1/2 into ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 70 அப்படி கிடைக்கும். சோ கட் கொடுத்தோம்னா ஆன்சர் 35 அப்படி கிடைக்கும். சரியா? சோ இதான் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல். சோ ஆன்சர் கிடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படினா ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எடுத்து ஆர்டர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வரிசையா ஆர்டர் பண்ணிட்டு சம் செய்ய ஆரம்பிச்சலாம். சோ நெக்ஸ்ட் 5th செகண்ட், அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் -9, 0. so -9, 0. next -8, 6, -8, 6. next -1, -2. -6, -3. சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எப்பவுமே சொல்லிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கேயும். அப்ப இதுதான் A, கிளாக் வைஸ்ல எடுக்கணும். சாரி ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுக்கணும். அப்ப இங்க இருந்து இதான் செகண்ட். அப்போ B, இது C, இது D. சோ அப்ப எடுத்துட்டோம் அப்படினா சோ இதான் குவாட்ரிலேட்டரல். அப்போ ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். சோ இத வச்சு அப்படியே சம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்ப ஏரியா ஈக்குவல் டு half into, so first time என்னது? -9, 0, second time -6, -3, third time -1, -2, fourth time -8, 6 and again -9, 0. so எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். சோ இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா minus பிளஸ் ஆ மாறிடும் 27, then minus பிளஸ் ஆ மாறிடும் 12 minus 6 0. so 0 வேல்யூ அப்படியே விட்டுறலாம். மைனஸ் அடுத்து இங்க இருந்து மல்டிப்ளை பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் 0 தான், அதை விட்டுறலாம். அடுத்து இங்க மல்டிப்ளை minus பிளஸ் 1 3 is 3. அடுத்து minus plus 16 minus 54. ஓகே, சோ எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அடுத்து 1/2 equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிடலாம். 27 plus 12 அப்ப என்ன கிடைக்கும்? 39 அப்படி சொல்லி கிடைக்கும். 39 minus 5 so 33. so 6 39 minus 6 33 அப்படி கிடைக்கும். சரிங்களா?
அடுத்து இதை ஃபுல்லா சால்வ் பண்ணிக்கலாம். இங்க 19 மைனஸ் 54, ஸோ மைனஸ் 35 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பிளஸ் 35 அப்படின்னு சொல்லி ஆயிருக்கும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா half into 68 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆன்சர் 34 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதான் என்னது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஆன்சர். ஸோ 5th sum முடிஞ்சிட்டு அடுத்து 6th sum பார்க்கலாம். 6th sum பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரிலேட்டரலுடைய 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு அதனோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதனோட ஒரு அன்னோன் வேல்யூ கே அப்படின்ற ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கு, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு நாற்கரத்தினுடைய 4 வெர்டிசஸ் கொடுத்துட்டு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவும் கொடுத்துருக்காங்க, கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 28 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஹாஃப் இன்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஆர்டர் படி எப்படி எழுத ஆரம்பிச்சிடலாம். -4 -2 -3 and k 3 -2 2 3 and 3 again -4 and -2. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா half into மல்டிப்ளை பண்ணுவோம் -4k அப்புறம் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 மைனஸ் பிளஸ் 9 -4 தென் மைனஸ் இங்க கீழே மேல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 தென் பிளஸ் 3k and -4 திருப்பி -12. ஸோ இப்போ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஏரியா வந்து 28 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த 2 என்ன பண்ண அப்படி அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்போ சால்வ் பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு 4k இருக்குது. ஸோ இங்க ஒரு 4k, மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 6 plus 9 15 15 minus 4 11 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ -4k plus 11 -4k plus 11 அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. மைனஸ் இப்போ இங்கேயும் அதே மாதிரி கேட்டாம் கொண்டு வச்சுட்டு கேட்டா வெளியே கொண்டு வந்துருங்க. பிளஸ் 3k இருக்கு, வெளியே ஒரு மச்சுல -3k அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால அடுத்து 6 - 4 +2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். +2 -12 -10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ -10 வெளியே ஒரு மச்சுல என்ன மாறிடும், பிளஸ் மாறிடும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் மல்டிப்ளைல கொண்டு வந்துடலாம். இப்போ 56 அப்படின்னு சொல்லி வரும். இதை அப்படி சால்வ் பண்ணிடுவோம். -4k -3k அப்போனா -7k அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்புறம் இங்க ஒரு 11 plus 10 அப்ப என்ன கிடைக்கும் 21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 21 இந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு வந்துடலாம். 56 - 21 அப்படின்னு சொல்லி வரும். -7k. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். -7k. ஸோ -7 இந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வந்துடலாம். அப்போ k ஈக்குவல் டு 35 by -7 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆன்சர் k ஈக்குவல் டு -5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதான் k ஓட வேல்யூ. கேக்கு பதில் என்ன எழுத போறோம் -5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அந்த k ஓட அன்னோன் வேல்யூ. ஏரியா கொடுத்துட்டதுனால அந்த ஏரியாவோட வேல்யூ நம்ம 28 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு ஆன்சர் பண்ணா ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா, அடுத்து 7th sum பார்க்கலாம். ஸோ 7th sum எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இட் இஸ் a collinear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இட் இஸ் a collinear and இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a plus b equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு find the value of a and b, b ஓட வேல்யூ a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சரியா, சோ collinear அப்படின்னா ஒரே கோட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, அப்படின்னா அதனோட ஏரியா என்னது 0. சோ நம்ம எடுத்துக்கிறோம் ஏரியா equal to 0 அப்படின்னா ஃபார்முலா எப்படி எழுதுவோம் 0 equal to half. So -3 plus 9 a b 4 -5 again 3p -3 plus 9. So next half into இத எப்படி எடுத்துக்கலாம் -3b -5a plus 36 minus plus 9a minus plus 9a plus 4b plus 15. So next half into இந்த half இந்த 2 அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு போயிடலாம். மல்டிப்ளை டிவைட்ல இருந்து மல்டிப்ளை கொண்டு போய் 0 ஆயிடும்.
ஸோ இந்த டேம் மட்டும் தான் இருக்கும். இங்க a டேம் b டேம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மைனஸ் 3b அப்படி வச்சுக்கோம். மைனஸ் 5a பிளஸ் 36 இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணலாம். மைனஸ் 9a மைனஸ் 4b மைனஸ் 15 அப்படி கிடைச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம். இங்க ஒரு b டேம் இருக்கு, இங்க ஒரு b டேம் இருக்கு. மைனஸ் 3b மைனஸ் 4b அப்படின்னா மைனஸ் 7b அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இங்க ஒரு a டேம் இருக்கு, இங்க ஒரு a டேம் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் அப்புறம் ரெண்டுமே மைனஸ் 14a அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இங்க ஒரு 36 மைனஸ் 15 அப்படின்னு இருக்கு. அப்போ பிளஸ் 21 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இதனோட வேல்யூவை மாத்தி எழுதிக்கலாம். எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ்ல இருந்து எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் 7b பிளஸ் 14a பிளஸ் 21 ஈக்குவல் டு 0. எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு பாருங்க, 7 காமனா இருக்கு. 7 காமனா வெளியே எடுத்துருவோம். அப்போ 7 இன்ட்டு b பிளஸ் 2a பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ 7 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2a பிளஸ் b பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க. இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன a பிளஸ் b ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ a ஈக்குவல் டு என்னன்னு எடுக்கலாம், 1 மைனஸ் b அப்படின்னு சொல்லி எடுக்கலாமா? அப்போ a க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம், அல்லது b ஈக்குவல் டு அப்படின்னா எடுத்துக்கலாம். b ஈக்குவல் டு 1 மைனஸ் a அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். b வச்சுட்டு a நம்ம மைனஸ் கொண்டு போயிட்டோம். அப்போ 1 மைனஸ் a. அப்போ அந்த b க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம், 1 மைனஸ் a அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணலாமா? அப்போ 2a பிளஸ் b க்கு பதிலா 1 மைனஸ் a அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றேன் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. சரி, சால்வ் பண்ணோம்னா இங்க ஒரு 2a இருக்குது, இங்க ஒரு மைனஸ் a இருக்குது. இப்போ 2a மைனஸ் a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்புறம் இங்க ஒரு 1 பிளஸ் 3 1 பிளஸ் 3 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஈக்குவல் டு 0. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்ப a ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். a யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிடுவோம். அப்ப b ஈக்குவல் டு 1 மைனஸ் a. அப்ப a க்கு பதிலாக ஒரு மைனஸ் 4. சோ ஆன்சர் என்ன கிடைக்கும், இந்த ரெண்டு மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் தான் மாறிடும். அப்படின்னா 1 பிளஸ் 4 5 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்ப b யோட வேல்யூ 5, a யோட வேல்யூ மைனஸ் 4, b யோட வேல்யூ 5 அப்படின்றதுதான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? ரெண்டு வேல்யூ அன்னோன் வேல்யூவா இருக்கு அப்படின்னு எல்லாம் கஷ்டப்படாதீங்க. அதுதான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, a பிளஸ் b ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு இந்த ஹிண்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அடுத்து சம் அடிச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம்.